இயக்குனர், நடிகர் என அனைத்து துறைகளிலும் தனது திரைமுகத்தையும் காட்டியுள்ள நண்பர் ஃபைசல் அவர்களை தலைமையேற்று பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திட்டேன். எல்லாருக்குமே என்ன தெரியும். இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் எல்லாம் கேட்டு நான் என்னோட பேச்சு கேட்டிருக்கு. அப்புறம் மறுபடியும் அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நிச்சயமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அவசியமே இல்லை. நீங்கள் எல்லாம் எங்கள் கூட இருக்கு. இந்த தமிழ்நாடு பூரா எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், இந்த ஃபீல்டில் எனக்கு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு எல்லாருமே. அதுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் என் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படத்தை ஒரு வருஷம் உழைப்பு இந்த படத்துக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த படத்தில் நான் பட்ட கஷ்டம் இங்க இருக்கிற கராட்டா ராஜா சார் அவர்களுக்கு மட்டும்தான். நான் பட்ட எல்லா கஷ்டமும் கரெக்டா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அதை பத்தி சில விஷயங்களை பேசுறதுக்கு அவங்கள நான் வெல்கம் பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்ப பகல் கனவு இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாம் இருக்கோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் அழைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம், அண்ணன் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தின் கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளராக கேரளாவை சேர்ந்த ஃபைசல் ராஜ் அறிமுகமாயிருக்காரு. இவர் ஒரு இனிய நண்பர், எல்லோருக்குமான ஒரு இனிய நண்பர். இவர் கேரளாவை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் நமது தமிழ் படம் எடுக்கணும், நம்ம ஊர்ல தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டு காலமா அவருடைய கனவுன்னு சொன்னார். அவர் பேசும்போது கேட்டேன். அந்த கனவுகளோட அவர் நினைச்சா மலையாளத்துல சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட முடியும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டு மேல, நம்ம தமிழ் மேல, நம்ம தமிழ் திரையுலகத்தில் இருக்கிற பெரிய நம்பிக்கையில அவர் நம்மளை நம்பி பகல் கனவு ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துல நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட, தமிழ் டெக்னீஷியன் தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்காக ஃபைசலுக்கு நான் முதல்ல நன்றியை சொல்லுகிறேன். இந்த படத்துல அவர் கதாநாயகனாகவும் அவருடைய முழு படத்திலையும் ஃப்ரெண்டான நண்பரான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எந்த படத்திலையும் ஹீரோவுக்கு இணையா எல்லா காட்சிகளிலும் சரிசமமா காட்சி கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு சில இடத்துல. அந்த மாதிரி எந்த ஒரு ஈகம் இல்லாம அவருக்கு மேலேயே என்னை நடிக்கிறதுக்கான நிறைய உரிமை ஒவ்வொரு காட்சியிலையும் எனக்கு கொடுத்துருப்பாரு. நிறைய டைலாக் வந்தோம்னா நீங்க பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு அறிமுகமான ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். அவர் ஸ்பாட்ல நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனாலே என்ன தெரியல, நிறைய சில ஏமாற்றங்கள், கஷ்டங்கள் அவர் அனுபவிச்சிருக்காரு. அப்ப நான் கூட பார்த்துருக்கேன். அதுதான் அவரு சொன்னது. அவருடைய அன்புக்காகவும் அவருடைய தன்மைக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு போட்டிருக்கோம். நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்காரு. இன்னைக்கு அவரு ரொம்ப திருப்தியாக இருப்பாருங்கிறது என்னால நம்ப முடியுது. ஏன்னா டீசர் வெளியிடும் போது எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. அப்ப நான் ஊர்ல இருந்தேன். சொன்னேன், ஒரு நாள் ஏதாவது தண்ணின்னா சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா. அப்புறம் அண்ணா இருக்கிறதால நீங்க தைரியமா அண்ணன் இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் சொன்னேன். நீ கூட காலைல கூட அவருக்கு அதான் சொன்னேன், அன்பண்ணா இருக்காங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த போல நம்ம நம்பி வர்ற ஒரு தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குநராக இருக்கட்டும், ஒரு ஹீரோ இருக்கட்டும், நம்ம நம்பிக்கை கொடுக்கணும்.
அந்த வகையில் ஃபைசல் வந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கோம். அது எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு. அவர் வாயில இன்னைக்கு சொன்னாரு, ரொம்ப பெருமை நமக்கு. அது தமிழ் திரையுலகம் நமக்கு ரொம்ப பெருமை. இந்த மாதிரி பெரியவர்களாக வர்றவங்களுக்குலாம் நம்ம வந்து முழு சப்போர்ட் கொடுக்கணும். அந்த இடத்துல நமது அன்பு அண்ணன் இருக்காங்க, தலைவராக இருக்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அண்ணனுக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடம் வந்து ஷகிலா மேடம் அக்கா வந்து குற்றாலத்தில் வந்தாங்க ஷூட்டிங்கு. ரொம்ப அவங்க கூட நடிச்சதுலாம் வந்து மிகப்பெரிய பெருமை. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாரும் படம் பார்த்துருப்பாங்க, அவங்க கூட பழகுவாங்க, அவங்க கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு வந்தது. அதனால சிஸ்டருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அதில் வெங்கடேஷ் அண்ணன் மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் உங்க எல்லாருக்கும் ஒரு தனி என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்கள் நீங்க தான் வந்து ஒவ்வொரு படங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரொம்ப அருமையாக சேர்த்துட்டு இருக்கீங்க. அதே போல இந்த படத்துக்கும், இந்த பகல் கனவு படத்துக்கும், நமது ஃபைசலுக்கும் உங்களை மேலான ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கிறேன். இந்த பகல் கனவு படத்தை நீங்கள் எல்லோரும் மனதார வாழ்த்தி, இந்த பகல் கனவு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்க எல்லாரும் வாழ்த்துன்னு சொல்லி மீண்டும் உங்களை எல்லாரும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தோட ஹீரோ வந்து மலையாளம், அதனால கொஞ்சம் தமிழ் தடுமாறி பேசினாரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க தமிழ்ல படம் எடுத்திருக்கீங்க, எங்க தமிழ்நாடு உங்களை தடுமாறாம பார்த்துக்கும், நல்லபடியா வசூல் கொடுக்கும். ஏன்னா நாங்க கேரளா படத்துக்கும் கன்னட படத்துக்கும் மலையாள படத்துக்கும் வசூலை வாரி கொடுக்கறதுல நாங்க வல்லல் அப்படின்றது இங்க எல்லாருக்கும் தெரியும். அடுத்தபடியா நம்ம வி.கே. வெங்கடேசன் அண்ணா அவர்களை, திரைப்பட இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பகல் நிலவு ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மேடையில் இருக்கும் சிறு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு அன்பரனுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளாவில் இருக்கக்கூடிய திரை நட்சத்திரங்களுக்கே ஒரு சவால் விட்ட ஷகிலாக்காவுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் ஃபாசில் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு ஃபாசில் சார் கூட உறுதுணையாக இருந்த கரத்த ராஜா சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கான கதாநாயகனாக மீட்டுக் கொண்டிருக்கின்ற மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் வந்து இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் டீசர் பார்த்துட்டோம், சாங்கும் பார்த்தோம். படத்தில் வந்து ஹீரோயின் வந்து பேயாக காட்டினாலும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. சில பேயெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது, ஆனால் இன்னைக்கு காட்டின பேய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகரை திருப்பி பார்க்கலாம். ஒரு பேயையும் அழகாக காட்டுன்றது ஒரு டைரக்டரோட சாமர்த்தியம். அதோட வந்து நான் ஒரு பெரிய சாமர்த்தியத்தை டைரக்டர்கிட்ட பார்த்தேன். ஷகிலாக்காவது இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்ததும், கூல் சுரேஷ் அவர்களை தேர்ந்தெடுத்ததும், கரத்தராஜை தேர்ந்தெடுத்ததும் அவர் வந்து ஒரு தன்னிச்சையா பண்ணாரா இல்லை ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா அவர் தேர்ந்தெடுத்த அந்த 3 மேஜர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்பர் 1 இருக்கவங்க. நீங்க ஷகிலாக்கா ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல லாக்ஸ் கணக்கா போகும். ரொம்ப ரேராக தான் போடுறாங்க, ரொம்ப அதிகமாக போறது இல்லை. அதே மாதிரி கூல் சுரேஷ் தான் இருக்கிற இடத்த அந்த படத்தை பற்றியும் தன்னை வந்து அழகிய பெருமை மக்களை போய் சென்றடைகின்றதுக்காக எந்த லெவலுக்கும் போய் இறங்கி பண்ணுவாப்புல. அது வந்து அவர் பெரிய வல்லது அவரு. ஏன்னா பெரிய படங்கள் மட்டும் இல்ல, சின்ன படங்கள் ஓட வைக்கணும்னா டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கொடுக்குறப்ப அந்த படத்தினுடைய ரீச் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது வந்து ஷகிலாக்காவை தேர்ந்தெடுத்ததுல இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து தமிழ்ல நண்பர்களும் குறை சொன்னார், கன்னட படத்துக்கு நம்ம வந்து நிறைய மரியாதை கொடுக்குறோம், மலையாள படத்தை ஓட வைக்கிறோம், தெலுங்கு படத்தை சூப்பர் ஹிட் ஆக்குறோம் அப்படின்னு. இன்கேஸ் தமிழ்நாட்டில் ஓடுறது மட்டுமல்லாமல் இந்த படம் கேரளாவில் ஒரு போட்டி அமையும். உங்களுக்கு எந்த திரையுலகம் கேரளால ஷகிலாக்காவை பார்த்து பயந்து ஓடிச்சோ அதே திரையுலகத்துல திருப்பி ரீஎன்ட்ரி அவங்க பண்ண போறாங்க. அந்த ஒரு பாட்டு அவ்வளவு பெரிய பிரமாணமா இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில பாட்டில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல மியூசிக் பண்ணி அந்த பாட்டு வந்து இன்னைக்கு கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு அது ஒரு ட்ரெண்டிங் எவ்வளோ வரும் அந்த பாட்டு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஷகிலாக்காவை முழு நீர ஒரு பாட்டுல நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க அதிகமா படம் ஒத்துக்கிறது இல்லை. அவங்க கூட எனக்கு கிட்டத்தட்ட
12-13 எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா, நம்ம எந்த நேரத்தில் ஒரு ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணக்கூடியவங்க திரையுலகத்துல. அன்பனும் அதே மாதிரிதான், மிகப்பெரிய ஒரு குருன்னு சொல்லலாம் அவரை. அப்போ இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைய போகிறதுக்கு எந்த ஒரு மாற்று இல்லை. நண்பர்கள் எல்லாம் வெளிமொழிய படங்களை மட்டும் வெற்றி பட வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கும் இருக்கு. ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக ஒரு திரைப்படத்தில் இருக்கிற எங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படம் வெற்றி அடையணும் தான் நம்மளும் எல்லாமே போராடுறோம். அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்குதுன்னு இங்கே தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் இந்த உலக நண்பர்கள் மட்டும் குறிப்பாக சொல்ல போனால் டிஜிட்டல் மீடியா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளை கொடுத்து முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் டைம் இல்லை. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறையான காட்சிகள், மனதை தொட்ட காட்சிகளை நீங்கள் தயவு செய்து டிஜிட்டல் மீடியாவில் வைரல் பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் தியேட்டருக்கு மக்களை வர வைக்க முடியும். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் ஆக போது ஃபர்ஸ்ட் ஷோ 11:30 மணிக்கு போடுறாங்கன்னா 11:45 11:50 மொக்க படம், வேலைக்கு ஆகாத படம் போட்டுறத தயவு செய்து நிறுத்துங்க. ஒரு படத்தை 2.5 மணி நேரம் பாருங்க. அந்த படத்துல குறைகள் இருந்தால் அந்த படக்குழுவிட்ட சொல்லுங்க, நிறைகளை மட்டும் பொது வழியில பதிவிடுங்க. நிறைகளை பார்த்து எல்லாரும் படம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி படம் பார்க்க ஒவ்வொருத்தரும் வந்தப்ப மவுத்தாக்க அந்த படத்தின் சில விஷயங்கள் வெளியே சென்றடைப்பதான் அந்த படம் வெற்றி அடையும். இந்த மாதிரி சிறு சிறு படங்கள் வெற்றி அடைந்தால்தான் புது புது கலைஞர்கள் நம்ம உருவாக்க முடியும். அண்ணன்கிட்ட ஒரு வேண்டுகோள் கொடுத்து நான் முடிக்கிறேன். கிட்டத்தட்ட 282 படங்கள். நான் சென்சார் போர்டு மெம்பரு. இந்த படத்துக்கும் எனக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு. நான் அப்புறம் சொல்றாது. அண்ணன்ட்ட ஒரு ஏன் கோரிக்கை விட்டேன்னா, கிட்டத்தட்ட 250-300 சிறிய படங்கள் தியேட்டர் இல்லாம ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்லாம முடங்கி இருக்கிறது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ணா ஒன்று ஆரம்பிச்சாங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரசாத் லேபில் தான் ஆரம்பிச்சோம். பட் நம்ம இதுக்கு நம்ம நினைச்ச எதிர்பார்ப்பாக போய் நகர்த்த முடியல. அப்ப சிறு குறு படங்களுக்கான கண்டென்ட்டுக்கான தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் கேட்கிறோம். தமிழக அரசுக்கு அண்ணன் ஒரு கோரிக்கை வைக்கணும். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு ஒருத்தர் போனோம்னா ஒன்னும் அவன் வீட்டை எடுத்துட்டு போகணும், இல்லை காரை எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க திரையுலகத்தை. இப்ப ஒரு பெரிய படத்துக்கு போனா ஒரு குடும்பத்துல 2000 ரூபாய் இல்லாம பார்க்க முடியாது. படம் பார்க்க எல்லாருமே வெளியில ஓடுறாங்க பயந்து. மினி திரையரங்கம் இது ஏடிஎம்கே பரிந்துரைச்சாங்க. மினி திரையரங்கம், அம்மா திரையரங்கம், 10 ரூபா டிக்கெட்டு, ஒரு சாமானியனும் போய் ஒரு படம் ஸ்கிரீன்ல உட்காந்து பார்க்கலான்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த ஆட்சியில அதை கொண்டு போய் சேர்த்து மினி திரையரங்கத்தை ஆங்காங்கே திறந்து 10 ரூபா 20 ரூபா டிக்கெட்ன்ற கான்செப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் சிறு சிறு படங்கள் அடுத்த நிகழ்வு நோக்கி நகரும். அதற்கான சங்கத்தின் தலைவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இந்த கோரிக்கை வச்சு தமிழக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ் திரையுலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய மாலை வேளையில பகலில் ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆடியோ பார்த்துருப்போம், ட்ரைலர், டீசர், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு உத்வேகம் நமக்கு வந்திருக்கும். அது ஏன்னு கேட்டா வெறும் விஷுவல்ல மட்டும் வரதில்லை, அதுக்கு உயிர் கொடுக்கறதே இசை தான். அந்த இசையின் நாயகன் திரு சுரேஷ் அவர்களை வருக என வரவேற்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank you. First of all, I would like to express my credits to my God and இங்கே வந்திருக்கிற மீடியாஸ், அதுக்கப்புறம் மேடையில் இருக்கிற சார், நம்ம டைரக்டர் கரண் சார், மேடம் சார், எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம். என் பேர் சுரேஷ் நந்தன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 தமிழ் படம் செஞ்சுருக்கு. ஒரு படத்தில் ஸ்கோர் மட்டுமே செஞ்சுருக்கு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறேன். அந்த படத்தை பேர் குற்றச்சாட்டு. கருணாகரன், நம்ம பரத் எல்லாம் நடிச்ச ஒரு படம். அதுக்கப்புறம் தான் ஃபைசி ப்ரோட இந்த படம் வந்திருக்கு. ஃபைசி ப்ரோ என் பக்கத்து ஊரில் என் ஃப்ரெண்டு தான், அவ்வளோ ரிலேஷன் இருக்குது அவர்கிட்ட. அப்போ இந்த படம் செஞ்சதில் எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த படம் வெற்றி அடையணும், அதுக்கு மீடியா எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை ஒரு நல்ல நிலைமையில ஏற்றணும்னு நம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் once again I would like to thanks to all here. Thank you.